ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள் என் ரோஸ் செடியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ரொம்ப நாள் லாங் வீடியோ போடலை, நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் போடலை அப்படின்னு. ஸோ சம்மரில் அந்தளவு பூ இல்லைப்பா கார்டனில் உங்களுக்கு காட்டுறதுக்கு. ஸோ நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, நோட்ஸ் ஆக்டிவேட் ஆகி நியூ பிரான்ச்சஸ் வர என்ன ஸ்ப்ரே செய்யட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி எந்த ஒரு ஸ்ப்ரேயும் கிடையாதுப்பா. ஸ்ப்ரே பண்ண உடனே நோட்ஸ் ஆக்டிவேட் ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு க்ரோத் வர்றதுக்கு ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாமே பேபி பிளான்ட்ஸை, ஆன்லைன் ரோசஸை சின்ன செடியிலேருந்து வளர்க்குறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணும்போது தான் இந்த மாதிரி க்ரோத் வரும். ஸோ இந்த மாதிரி புது நோட்ஸ் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு மெயினாக ரூட் ரொம்ப முக்கியம். ஸோ ரூட் வந்து நம்ம நல்லா பாதுகாப்பாக இருக்கணும், நல்ல ஒரு க்ரோத் இருக்கணும். நல்லா இருந்தால் தான் இந்த மாதிரி உங்களுக்கு செழிப்பாக வளரும். ஸோ இப்போது சம்மரில் அந்தளவுக்கு க்ரோத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சில செடியில் நல்லா இருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து உங்களுக்கு செடி நல்லா வளரும். ஸோ ரொம்ப கேர் கொடுக்குறேன், அதனால் என் செடி வந்து நல்லாயிருக்கு. சில செடியெல்லாம் க்ரோத் இல்லை, சில செடி வளருது. ஸோ சிண்டர் மீடியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே க்ரோத் இருக்குது. ஸோ கொக்கோபீட்டும் சாயிலும் அந்தளவுக்கு க்ரோத் இல்லை. ஸோ சிண்டர் வந்து நல்லா க்ரோ ஆகுது உங்களுக்கு. ஸோ இது வந்து க்ரௌன் பிரின்சஸ் மார்கரெட்டா ஃபஸ்ட்டு ப்ளூம் ஒரு பூ பூத்துச்சு, அதோடு சேர்ந்த 3 பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் வந்து அக்டோபர் உங்களுக்கு. இது க்ரௌன் பிரின்சஸ் மார்கரெட்டா வந்து டிசம்பரில் வாங்கினது தான். ஸோ இது வந்து அக்டோபரில் வாங்கினது, டீசிங் ஜார்ஜியா கேஎஸ்டியில் வாங்கினது. ஸோ இதெல்லாம் எப்படி பிளான்ட் பண்ணணும்னு கூட நான் காமிச்சிருக்கேன். இது கொக்கோபிட் மீடியா, கிட்டத்தட்ட பார்க்க ரெண்டும் ஒன்று போல் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொக்கோபிட் மீடியாவில் இருக்கிற உங்களுக்கு காஷ்மீரி ரோஸை. நிறைய இலை வந்து மைட்ஸு த்ரிப்ஸு நிறைய அட்டாக் இருக்கும். ஸோ செடிக்கு எப்பயுமே உங்களுக்கு வந்து அந்த த்ரிப்ஸு மைட்ஸுக்கு நம்ம மெயினாக வந்து ஸ்ப்ரே ரொம்ப முக்கியம். தண்ணியை நல்லா ஃபோர்ஸாக அடிக்கணும். உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணியை ஃபோர்ஸாக அடிக்கும் போதும் மைட்ஸ் மாதிரி இன்செக்ட்ஸ் போயிடும் உங்களுக்கு. அது சாயங்காலம் நல்லா ஐஸ் வாட்டரில் உங்களுக்கு அடியில் செடிக்கு அந்த இலைக்கு அடியில் தான் நிறைய மைட்ஸ் இருக்கும். ஐஸ் வாட்டர் வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணணும். அதே மாதிரி செடிக்கு இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், வெயில் அந்தளவுக்கு இருக்குது. ஸோ எப்பயுமே செடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். ஸோ தண்ணி தான் ரொம்ப முக்கியம், ஃபெர்டிலைசர்ஸ் கிடையாது. தண்ணி வந்து நல்லா செடிகளுக்கு நல்லா தாராளமாக கொடுக்கணும். செடி ஊற்றின உடனே வேர்லேருந்து ஃபுல்லாக நனைஞ்சு இலையெல்லாம் நனைஞ்சு அந்த மாதிரி உங்களுக்கு செடிக்கு தண்ணி ஊற்றணும். ஸ்ப்ரே வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, காலையில் மத்தியானம் சாயங்காலம் நான் 3 நேரம் ஸ்ப்ரே பண்ணுறேன். ஸோ இந்த பக்கம் ஷேட் நெட்டை நான் எடுத்துட்டேன். காரணம் நடுவில் 2-3 தடவை மழையெல்லாம் பெஞ்சிச்சிங்க. ஸோ அதனால் ஒரு பக்கம் ஷேட் நெட் எடுத்துட்டேன். ஸோ ஒரு பக்கம் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது. நிறைய பூவை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். 1-2 பூ வந்து காலையில் உங்களுக்கு ஷார்ட்ஸில் காட்டுறதுக்காக 1-2 பூ மட்டும் நான் பூக்க விட்டுறேன். ஸோ இப்படி தான் என் கார்டன் இப்போதைக்கு இருக்குது. ஸோ நிறைய கொக்கோபிட் மீடியாவில் அந்தளவுக்கு பூ இல்லை. ஸோ நிறைய இலையெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டுருக்கேன், மைட்ஸ் அட்டாக் நிறையா இருந்தது. ஸோ மைட்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸோடஸ் தான் நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். எக்ஸோடஸ் வந்து மைட்ஸுக்கும் த்ரிப்ஸுக்கும் ரெண்டுக்குமே நல்லா எனக்கு எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ காக்கா கூட யூஸ் பண்ணலாம் மைட்ஸுக்கு, அதுவும் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆல்டர்னேட்டிவாக பண்ணுறேன். ஸோ கான்ஃபிடர் வந்து த்ரிப்ஸுக்கு. ஸோ அது சின்ன செடிகளுக்கு தான் நான் ஸ்ப்ரே பண்ணுறேன், பெரிய செடிகளுக்கு கிடையாது. ஸோ எக்ஸோடஸே எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இந்த ஸ்ப்ரேயரை பற்றி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ பாருங்கள், இது டபுள் புல் உங்களுக்கு பேட் க்ராப் கம்பெனியோடது. உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ கூட கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் அமேசானில் இப்போ காட்ட மாட்டேங்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் பாருங்கள், வேறு இதில் கூட இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நிறைய செடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இதை வச்சே தண்ணி செடிகளுக்கு எல்லாமே கொடுத்துட்றேன். அதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணிடுறேன். ஸோ கார்டன் ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம கேரிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்ப்பா. நல்லா கேர் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு அழகாக வளர்ந்துடும். இந்த நுனி கருகிறத பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க நியூ சப்ஸ்கிரைபர். ஸோ நுனி கருகிறதுக்கு 2 காரணம். ஒன்று த்ரிப்ஸு, ஒன்று வந்து தண்ணி வந்து உங்களுக்கு அப் அண்ட் டவுன் ஆனாலும் நிறையா கொடுத்துட்டாலும் நுனி கருகிரும் உங்களுக்கு. அதே மாதிரி த்ரிப்ஸு வந்து உங்களுக்கு சாப்பிட்ரும், உங்களுக்கு அந்த நுனியெல்லாம் வரதெல்லாம் சாப்பிட்ரும். ஸோ மருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்ப்பா. ஸோ பாருங்கள், தண்ணி கொடுக்கும்போது மீடியா ஃபுல்லாக நனையிற மாதிரி தண்ணி கொடுக்கணும். ஸோ இன்றைக்கி ஒரு சாப்பாடு எப்படி கொடுக்கலாங்கிறத பற்றி காமிச்சிட்றேன்.
ஸோ மெயினாக இந்த டைமில் வந்து நம்ம ஹியூமிக் ரொம்ப யூஸ் ஆகும். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஹியூமிக் கொடுக்கணும். ஸோ வேர் ஆரோக்கியமாக இருக்கணும். உங்களுக்கு வேர் ஆரோக்கியமாக இருந்தால் தான் செடியோட க்ரோத் நல்லாயிருக்கும். இது வந்து 13-40-13ங்கிற சாப்பாடு. இது வேர் வளர்ச்சிக்கு ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். ரொம்ப கம்மியாக கொடுத்தா போதும். ஒரே ஒரு பிஞ்சு. ஸோ அதை தான் அடிக்கடி சொல்கிறேன் நான். ஒரே ஒரு பிஞ்ச் நீங்கள் இவ்வளோ கொடுத்தா போதும். வீக்லி ஒன்ஸ் கொடுத்தா போதும். அடிக்கடி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எந்த செடி க்ரோத் இல்லையோ அந்த செடிக்கு வந்து நீங்கள் கொடுக்க வேண்டாம். அதாவது வளர்ச்சி இல்லைன்னா தண்ணியை மட்டும் கொடுத்தா போதும். ஸோ ஒரு க்ரோத்து உங்களுக்கு சின்ன சின்ன நோட்ஸ் ஆக்டிவேட் ஆகி க்ரோத் இருந்தால் மட்டும் சாப்பாடு கொடுக்கலாம். இல்லைன்னா வெறும் தண்ணி மட்டும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ மேலும் மேலும் வளர்ச்சி இல்லாத செடிக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அதுவும் பிரச்சனையாயிடும். ஸோ பாருங்கள் நான் எப்படி கொடுக்குறேன்னா, ஹியூமிக் ஃபுல்லாகவே நான் செடி ஃபுல்லாக நனைச்சி விட்டுறேன். ஃபஸ்ட்டு ட்ரை ஃபார்மில் என்பிகே சாப்பாடு கொடுக்கக்கூடாது. நல்லா நனைச்சிட்டு பாருங்கள் எல்லாமே வெளியில் வந்துடுது உங்களுக்கு தண்ணி. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த சாப்பாடை கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே நனைச்சி விட்டுட்டு ஒரே ஒரு பிஞ்சை 1/2 கிராம் தான் இருக்கும். அந்த 1/2 கிராம் எடுத்து செடி சுற்றி நீங்கள் போட்டுட்டு ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ தண்ணியில் மிக்ஸ் பண்ணியெல்லாம் அந்த வெயில் காலத்தில் கொடுக்கக்கூடாது. ஸோ சூப்பர் சோனாட்டா அதுக்கப்புறம் மிராக்குலனை பற்றி கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிங்கப்பா. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே மைக்ரோ நியூட்ரியன்ட், சூப்பர் சோனாட்டா, மிராக்குலன் இதெல்லாம் இனிமேல் நம்ம வந்து இந்த 2 மாதம் ஏப்ரல் அண்ட் மே வந்து சாயங்காலம் ஸ்ப்ரே பண்ணலாம் 4 o'clock மேலே. காரணம் காலையிலேயே உங்களுக்கு 8 மணிக்கே சுல்லுன்னு வெயில் அடிக்குது. ஸோ எந்த விதமான ஸ்ப்ரே, அதாவது சாப்பாடு சம்மந்தப்பட்ட ஸ்ப்ரே எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஈவினிங் ஸ்ப்ரே பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த லீஃப் பேர்ன் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள் நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் லிக்விட் ஃபார்மில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிரானுவல் ஃபார்ம் இருந்தாலும் சரி, 1 ml 1 liter வாட்டரில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நல்லா ஆற்றிடணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆற்றிட்டு நீங்கள் செடிக்கு கொடுக்குறீங்களோ அது நிறைய ஆக்சிஜன் உருவாகும். செடிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் செடி வந்து நல்ல வளர்ச்சி இருக்கும். ஸோ ரெகுலராக சொல்கிறது தான், நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஹியூமிக்னால் என்னென்னு கொடுத்துருக்கேன். ஸோ என்பிகே யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.